ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு நீங்களே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பருங்கிறது வந்து நீங்கள் நீட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர், ஸோ இதை வந்து கரெக்டாக போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், ஜெண்டர், இது எல்லாமே வந்து பேசிக்காக வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மீடியம், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் சென்டர் கொடுத்துருப்பாங்க, கேட் க்ளோசிங் டைம் கொடுத்துருப்பாங்க, டைமிங் ஆஃப் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் சென்டர் நேம், டெஸ்ட் சென்டர் அட்ரஸ், ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமில் வந்து ரீச் ஆகிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட் க்ளோசிங் டைம். ஸோ நீங்கள் அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சென்டருடைய அட்ரஸை வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் முன்னாடி கூட போயிட்டு நீங்கள் உங்களுடைய சென்டர் எங்கே இருக்குங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ போட்டு அந்த கேண்டிடேட்டோட நேம் கொடுத்துக்கோங்க. ரெஸ்னட் ஆஃப் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டுக்கு எந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபோட்டோவை தான் வந்து இதில் ஒட்டியிருக்கணும். இது எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியிருக்கணும். ஸோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து கேண்டிடேட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேண்டிடேட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட சைன் கேட்டிருக்காங்க. இந்த சைன் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டால் போதும். அது வரைக்கும் நீங்கள் சைன் போட வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 பாக்ஸில் வந்து சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதில் ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய இதில் போஸ்ட் கார்டு சைஸ், அந்த சைஸில் உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். 4:6 இந்த சைஸில் வந்து உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோலாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைமிங்கு, ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட்டோட நேமு, ஃபாதர் நேம்லாம் வந்து ஷோ ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் வந்து ஷோ ஆகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ மதர் நேம் ஷோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அலோட் பண்ணுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த சைன் வந்து போடுவாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிட் கார்டில் நீங்கள் போடக்கூடிய எல்லா சிக்னேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டர் அவங்க முன்னாடி தான் நீங்கள் வந்து சைன் போட வேண்டியிருக்கும். ஸோ எந்த சைனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் போட்டு போயிடாதீங்க. இதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க, தைரியமாக போங்க. கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதே மாதிரி அனதர் ஒன் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நிறையா கொடுங்க. நன்றி, வணக்கம்.